என் அத்தைய இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அதோட பலனை நிச்சயமா உங்க 2 பேத்துக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் செய்வேன். அதனால இப்ப நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். போன எலெக்ஷன்ல துணிச்சலா கடனை வாங்கித்தான் நான் தாராளமா செலவு பண்ணேன். வீட்டுக்கு வீட்டு பணத்தை கொடுத்தா நானே சேர்மன் ஆனேன். ஆனா நான் செலவு பண்ண பணத்தை விட 10 மடங்கு சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் சம்பாரிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் பண அரசியல். பணத்தை கொடுத்தா இந்த ஜனங்க கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டுருவாங்க. ஓட்டுக்கு காசு வாங்கி பழக்கப்பட்ட முட்டாள் ஜனங்க தானே இதுங்க. காசு கொடுத்தா எந்த நாய்க்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. ஆனா நாம இப்ப இருக்கிற நெருக்கடியில நாம நேரடியா கொண்டு போய் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பேசாம டோக்கன் கொடுத்துருவோமா? டோக்கன் கொடுத்துட்டா யாருமே நம்ம மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போதைக்கு டோக்கன் மட்டும் கொடுப்போம். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் டோக்கனை வாங்கிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துருவோம். நாளைக்கு உங்க அத்தை எந்த ஏரியாவுக்கு போறாங்களோ அந்த ஏரியால நம்ம டோக்கன் கொடுக்கறோம்னு ரகசியமா தகவல் சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்க, உங்க அத்தை அந்த ஏரியாவுக்கு போனதும் தானாவே கூட்டம் கூடிரும். உங்க அத்தையும் சந்தோஷப்பட்டுருவாங்க. அதே சமயத்துல டோக்கன் கொடுத்ததுக்கு கரெக்டா பணத்தை கொடுத்துட்டோம்னா அது ஓட்டா மாறிடும். என்ன சேர்மன்? ஆமா ஆமா. இப்படி பண்ணா நிச்சயமா உன் அத்தைய ஜெயிக்க வைக்கலாம். இது சூப்பர் ஐடியா. ஆனா இதை எப்படி பண்றது? நீ எதுக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படுற? என்னோட ஆளுங்க இருக்காங்க. இன்னைக்கு நைட்டோட நைட்டா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் தகவல் சொல்லிடுவாங்க. அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கண்மணி, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் மக்களை ஏமாத்த கூடாது. அவங்களுக்கு குடுக்கறோம்னு சொன்ன பணத்தை கொடுத்துடணும். இல்லனா மொத்தமா கவுத்து விட்டுடுவாங்க. நிச்சயமா கொடுத்துறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு என் அத்தை ஜெயிக்கணும். சரி, டோக்கன் குடுக்கறதுக்காகவாவது நமக்கு இப்ப பணம் வேணும். அப்பதானே இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்க முடியும். நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும். அதான் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ கவலைப்படாம போ கண்மணி. நானும் சேர்மனும் மத்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறோம். போயிட்டு வரேன். அம்மா, வீட்ல யாரு இருக்கீங்க? வணக்கங்க. வணக்கம்மா. ராசாத்தி, நீயாமா? வாமா உள்ள. என் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வாசல்லே நிக்கிறியே, உள்ள வாமா. இருக்கட்டும் அக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். நான் இன்னும் நிறைய நோட்டீஸ் கொடுக்கணும். குடு. மறக்காம எனக்கே ஓட்டு போட்டுருங்க. சரி ஆமாக்கா, பகல் விளக்கு சின்னம். சரிங்க தம்பி, மறக்காம ஓட்டு போடுறேமா. நீங்க 2 பேரும் திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க. நான் இன்னும் சமைக்கவே இல்ல. என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். அதான் நேத்து எங்க எல்லார் வீட்டு டிவி வழியாவும் நீ வந்துட்டியே ராசாத்தி. நீ வந்தா என்னென்ன பண்ண போறேன்னு ரொம்ப தெளிவா பேசினியே. இந்த ஊருக்கு நிச்சயம் நல்லது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. என் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறது மட்டும் போதாது. எனக்கு ஓட்டு போடணும், என்ன ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் நீ கேட்கணுமா ராசாத்தி? கேட்கணுன்ற அவசியமே இல்ல. நாங்க உன்னை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இருமா.
வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போக கூடாது. ஒரு நிமிஷம் இரு, நான் அதை வரேன். இது வெறும் பொட்டு இல்லம்மா, நான் வச்சு விடுற வெற்றி திலகம். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. வரோக்கா. இது போதும் எங்களுக்கு. போயிட்டு நாங்க வரோம். போயிட்டு வாங்க. நாங்க வரோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மரகதம்மா உங்களை எல்லாரையும் சந்திக்க வராங்க. சரிங்கய்யா. நீங்க எல்லாரும் அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடணும். அதே மாதிரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு வாக்கு கொடுக்கணும். அதுக்கு பலனா மரகதம்மா சார்பா உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணுமோ அத அந்த அம்மா சிறப்பா பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரிங்கய்யா. வருது. இதோட மதிப்பு என்னன்னு உங்க எல்லாருக்கும் எலெக்ஷனோட முதல் நாள் ராத்திரி தெரிய வரும். என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல மரகதம்மா வந்துருவாங்க. கோஷமெல்லாம் பயங்கரமா இருக்கணும். அப்பதான் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. புரியுதா? வந்துட்டாங்க. பாத்தியம்மா கூட்டத்தை? சேர்மன் மரகதம்மா வாழ்க! சேர்மன் மரகதம்மா வாழ்க! சேர்மன் மரகதம்மா வாழ்க! சேர்மன் மரகதம்மா வாழ்க! உங்கள் ஓட்டு மரகதம்மாவுக்கு! உங்கள் ஓட்டு மரகதம்மாவுக்கு! சேர்மன் மரகதம்மா வாழ்க! எப்படி அத்தை? நேத்து ரொம்ப பயந்தீங்கல்ல, நிலைமைய நமக்கு சாதகமா மாத்திட்டேன். இப்ப சந்தோஷமா? பணத்தை விட்டு எறிஞ்சா யாருக்கு வேணாலும் இந்த ஜனங்க ஓட்டு போடுவாங்க. ஓட்டோட வேல்யூ என்னன்னு இவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே புரிய போறதில்ல. அதனால நாம தான் ஜெயிக்க போறோம் அத்தை. தைரியமா இருக்கு. இனிமே என் விஷயத்துல நீங்க நம்பிக்கையை இழக்கவே கூடாது. என்னோட மருமகன்னு நீ நிரூபிச்சிட்ட கண்மணி. என்ன ஒரே கூட்டமா இருக்கானுங்க. எந்த கூட்டமா இருந்தா நமக்கு என்ன? கூட்டத்துக்குள்ள புகுந்து நோட்டீஸ் கொடுத்துறாக்குள்ள புகுதான். ரெட்டவால் குருவியக்கா மறக்காம ராசாதிக்கு ஓட்டு போட்டுருங்க. மூக்குத்தி பாட்டி நீங்களும் மறக்காம ராசாதிக்கு ஓட்டு போட்டுருங்க. அக்கா உங்கள் சின்னம் அகல் விளக்கு சின்னம். இந்தாங்க, இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும்னா ராசாதிக்கு ஓட்ட போட்டுருங்க. புடிங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஆஹா, எதிரிங்க கூட்டத்துக்குள்ளேயே வந்துட்டோமே. ஏதாவது சம்பவம் நடக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். அத்தை, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் இப்ப வந்துடுறோம். வாமா. அன்பார்ந்த மக்களே, என்னோட சூட்கேஸ் சின்னத்துக்கே நீங்க எல்லாரும் ஓட்டு போடணும். உங்க எல்லார் வீட்டுக்கும் நான் ஒரு சூட்கேஸ் தரேன்.
இந்தாங்க இந்தாங்க என்னப்பா? ராசாத்தி ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா போடுறேன். ஆமா என்ன ஆடு? வெள்ளாடு. கருப்பா இருக்கு. அது கருப்பா தான் பாருங்க. காமெடி காமெடி போயிருங்க. அம்மா சொல்லுங்க. ராசாத்தி ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா. ஐயோ கேட்ட போடலையே. அம்மா ஒருப்பா கேட் எல்லாம் முடிச்சு போறேன். மறக்காம ராசாத்தி ஓட்டு போட்டுருங்க. போட்டுருவாங்க. ஐயா அம்மா இந்தாங்க மறக்காம ராசாத்தி ஓட்டு போட்டுருங்க. அகலத்துக்கு சின்ன ஐயா. என்னப்பா? வணக்கம் ஐயா. வணக்கம். இந்தாங்க மறக்காம ராசாத்தி ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பாப்பா. நன்றிங்க ஐயா. ஷார்ட் ரூட்ல போவோம். என்ன யாரையும் காணோம்? அம்மா ஐயா இத வரப்பா. இந்த வந்துட்டாரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா பாக்குறதுக்கு இந்தியன் படத்துல வர தாத்தா மாதிரியே இருக்கீங்க. சரிப்பா. மறக்காம ராசாத்தி ஓட்டு போட்டுருங்க. இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி. சரி வா, இங்க இருந்து ஆரம்பிப்போம். அம்மா அண்ணே, யாரு? நான் ராசாத்தி வந்திருக்கேன். இத வரமா? ராசாத்தி வணக்கம். வணக்கம் அண்ணே. ராசாத்தி, நீயாம்மா என் குடிசை வீட்டுக்கு வந்திருக்க? நாங்க ஏழைன்னு சொல்லி எங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்கம்மா. ஓட்டு கேட்டு வந்தா கூட அப்படியே ஜீப்ல உட்காந்து பேசிட்டு கீழே கூட இறங்காம அப்படியே போயிருவாங்கம்மா. என் வீட தேடி வந்திருக்க, உன்னை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்க கூட ஒரு சேர் கூட இல்லையம்மா. அண்ணே, சேர் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் நின்னே ஓட்டு கேக்குறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க. உனக்கு தான் தாயே, நீ கேட்கவே வேண்டியதில்ல. கண்டிப்பா எங்க ஓட்டு உனக்கு தான். ஒரு நிமிஷம் இருமா. எங்க வீட்டு மோரல்லா நீ குடிப்பியாமா? என்னண்ணே இப்படி எல்லாம் கேக்குறீங்க? குடுங்க. இந்தம்மா. இந்த முறை நான் குடிக்கிறேன். இந்தாங்க, மோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணே, மறக்காம ஓட்டு போடுங்க. கண்டிப்பா தாயே, உனக்கு தான் ஓட்டு. சரி, நாங்க வரோம். வாங்க. அம்மா ஐயா. யாரு போய் பாருமா. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். அம்மா வர எலெக்ஷன்ல மறக்காம நம்ம ராசாத்திக்கு ஓட்டு போட்டுருங்க. கட்டாயம் போடுறோம். இந்தாங்கம்மா. வரங்கய்யா. வரமா. வாங்க. பாப்பா மறக்காம ராசாத்திக்கு ஓட்டு போட்டுரு. எனக்கு ஓட்டு இல்லையே. ஓட்டு இல்லையா? பரவாயில்ல. ஏன் அழுது அம்மா அப்பா ஓட்டு போட சொல்லு. சரி. 2 ஓட்டு கன்ஃபார்ம். ஐயா அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க ஐயா. மறக்காம ராசாத்திக்கு ஓட்டு போட்டுருங்க. அம்மா சரிங்க தம்பி. நீங்க போட்டுருங்க. ஓட்டு பாப்பா போடுறோம். நீங்க போட்டுரு. மறக்காம. வாங்க, 2 வாங்க. ஓட்டு கன்ஃபார்ம். உங்களுக்கும் இந்த ஊர்ல ஓட்டு இருக்குல்ல? அப்ப நீங்க ஜீப்ல இருந்தீங்களா? அதனாலதான் என்னால வந்து நோட்டீஸ் கொடுக்க முடியல. இந்தாங்க மறக்காம ராசாத்திக்கு ஓட்ட போட்டுருங்க. ஏண்டா, நாங்க காசு தண்ணியா செலவு பண்ணி கூட்டத்தை சேர்ப்போம், நீங்க நடுவுல புகுந்து நோட்டீஸ் கொடுப்பீங்களா? உங்களை யாரு காசு தனியா செலவு பண்ண சொன்னது? ராசாத்தி மாதிரி ஊருக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லி ஓட்ட கேளுங்க. ஏண்டா, எங்க இருந்தோ வந்து எனக்கே புத்தி சொல்லுவியா நீ? அவங்க போடுற எச்சி சொத்தை சாப்பிடுற நாய்ங்க தானடா நீ அந்த அழகும். இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாதீங்க. ஏண்டா, வேணும்னே எங்க கிட்ட வந்து நோட்டீஸ கொடுத்து வம்பிழுப்ப, நாங்க சும்மா போகணுமா? வார்த்தையை விட்டா என்னடா பண்ணுவ? இப்படி எல்லாம் நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னு என் மாப்பிளைக்கோ என் சிஸ்டருக்கோ தெரிஞ்சது, பேசின உங்க வாயை உடைச்சிருவாங்க. ஓ, ஏற்கனவே சிஸ்டர் கிட்ட அடி வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நான் அடிக்கிறத
நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. டேய், என்னடா ஏன்னு சொல்ற? போடா, போய் உன் சிஸ்டர்னு சொன்னியே அவளை என்கிட்ட வர சொல்லு. பதிலடி கொடுக்க நான் ரெடியா தான் இருக்கேன். தைரியம் இருந்தா அவளை இப்பவே என்ன வந்து பார்க்க சொல்லு. ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டா வரீங்க. ஒழுங்கா ஊரை விட்டு நீ, அந்த மெட்ராஸ்காரி, அவ புருஷன் எல்லாரும் ஓடி போயிடுங்க. எச்சி சோத்தை தின்னு பொழைக்கிற நாய் உனக்கே எவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? மா, வா போலாம். இந்தாங்கம்மா, மறக்காம அகல் விளக்கு சின்னத்துல ராசாத்திக்கு ஓட்டு போட்டுருங்க. சரியா? வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிருங்க. வரேன். வணக்கம்மா. நம்ம ஊருக்காக சேர்மன் போஸ்டிங்ல ராசாத்தி நிக்கிறாங்க. அதனால அகல் விளக்கு சின்னத்துல மறக்காம ஓட்டு போட்டுருணும் பாட்டி. சரியா? மறந்துடக்கூடாது. அகல் விளக்கு சின்னம் இந்தாமா, வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லிருங்க. கட்டாயம் போடுங்க, அப்பதான் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும். நமது சின்னம் அகல் விளக்கு சின்னம். வரட்டுமா? அண்ணே வணக்கண்ணே. இந்தாங்க அகல் விளக்கு சின்னத்துல நம்ம ராசாத்திக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்க. ராசாத்திக்கு ஓட்டு போடுறோம், கிடைக்குமா? அதுக்கெல்லாம் நீங்க வேற ஆளதான் பாக்கணும். அப்ப ஓட்டுக்கு வேற ஆளதான் பாக்கணும். எங்க மாதர்குளம் மாணிக்கம், மங்கையர்கரசி மரகதம்மா இப்பவே எங்களுக்கு டெய்லி ஒரு ஃபுல்லு தராங்க தெரியுமா? ஓட்டு கேட்க வந்துட்டாங்களாம்மா. ஓட்டு போடா. என்ன தள்ளி விடுறீங்க? நாங்க தள்ளி விடுவோம், இழுச்சு போடுவோம். இழுச்சு போட்டு காலில் போட்டு செய்வோம். என்ன பண்ணுவா? ஏண்டா, நான் கொடுத்த நோட்டீஸ கிழிச்சது இல்லாம என் தங்கச்சி போட்டோ வைடாம இருக்கிறீங்க உங்களை. என்னாச்சு ராசாத்தி? என் தங்கச்சி போட்டோ மாமா, அங்க பாருங்க. நிறுத்துங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசுற தம்பி, சொல்லு வையே. போடா போடா. அண்ணே, என்னன்னு இதெல்லாம்? பின்னமா நான் கொடுத்த நோட்டீஸ் அவனுங்க கிழிச்சது மட்டும் இல்லாம உன் படம் போட்ட நோட்டீஸ காலால மெரிச்சானுங்கம்மா. நீங்க மட்டும் வரல, இன்னைக்கு அவனுங்களை வகுந்திருப்ப வகுந்துட்டு ஜெயிலுக்கு போறத உத்தேசமா? உங்களெல்லாம் நம்பி நான் எலெக்ஷன்ல நின்ன பாருங்க,
என்ன சொல்லணும்? பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா நாம 4 விதமான மனுஷங்க சந்திச்சுதான் ஆகணும். எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையே. நாங்க இங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும்? போதும், நீங்க எனக்காக எலெக்ஷன் வேலை பார்த்தது. வீட்டுக்கு கிளம்புங்க. மா என்னம்மா நீ உனக்கு ஒண்ணுனா என்னால பொறுத்துக்க முடியுமாமா? அதுக்காக நீ இப்படி வெட்டு 1 துண்டு 2 நான் பேசுவேன்? டேய் மாப்பிள, நீ ஏச்சும் ஏதாவது கேள்றா. என்னடா பண்ண சொல்ற? இப்போ உன் இடத்துல நான் இருந்தேன்னு வையேன், நீ என்ன பண்ணி அதைத்தான் நானும் பண்ணிருப்பேன். இப்ப நீ பண்ணதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படி பண்ணேன்னு வையேன், உன் நிலைமை தான் எனக்கும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுறது இல்ல. பாத்தியா? அம்மா ராசாத்தி மன்னிச்சிருமா. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இனிமேல நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன். நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்துட்டே இருப்பேன். சரியா மாப்பிள? சொல்லு மாப்பிள. ஏய் ராசாத்தி, அதான் அவன் சாரி கேக்குறான்ல, நான் அவனை தோப்பு கண்ண போட்டா? டேய் அம்மா ராசாத்தி, அது ஒண்ணு இல்லம்மா. உன் படம் போட்ட நோட்டீஸ அவனுங்க கிழிச்சது மட்டும் இல்லாம காலை வச்சு மறிச்சானுங்களா. நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள தோணுச்சா. அதனாலதான் அவங்க கூட சண்டைக்கு போயிட்டேன். இல்ல நான் போயிருக்க மாட்டேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அவ்வளவுதான். ஆமாடா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அதான் தங்கச்சியை மன்னிச்சேன்னு சொல்லிடுச்சுல. வா அப்படியே போயிருவான். வா வா வா. அப்பா நல்லவளை காப்பாத்துறோம். சாமா வாடா. மா வணக்கம். வணக்கம் வணக்கங்க. வணக்கம். என்னங்க மா, ராசாத்தியோட சின்னம் அகல் விளக்கு சின்னம். நீங்க எல்லாம் மறக்காம அகல் விளக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். போடுவீங்களா? அது எப்படி தம்பி நாங்க மறப்போம்? சத்தியமா அகல் விளக்கு சின்னத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் தம்பி. செல்ல பாட்டு. ஓகே வரமா. போயிட்டு வாங்க. வரேன். அம்மா வரமா. என்னப்பா? ஒரு நிமிஷம். இந்த தெருவுக்கு யார் நோட்டீஸ் கொடுக்க வந்தா? ஏன் இந்த நோட்டீஸ்லாம் இப்படி செதறி இருக்கு? உன் கூட ஒரு புள்ள பையன் இருப்பான்ல, அந்த பையன் நோட்டீஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தான். அப்ப அந்த கண்மணி இருக்கால்ல, கண்மணி நடிச்சது வேற யாருக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். குலபுதம். மாப்பிள்ள
என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அதுக்குள்ள நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டியா? நான் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நீ நோட்டீஸ் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் மாப்ள. மாப்ள இதுவா? நோட்டீஸ் கொடுக்க போன இடத்துல தண்ணி தேங்கி கிடந்துச்சா, தெரியாம அதுல கால் வச்சனா வழுக்கி விழுந்துட்டேன். அதான் இப்படி சட்டையில இருக்கிற சகதியெல்லாம் இங்க வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது என்ன? ஏண்டா, உன்னை ஒருத்தி அனாதை நாய் பிச்சைக்காரன் திட்டிருக்கா. அதை கேட்டுட்டு எதுவும் சொல்லாம அவட்ட அடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டா, அந்த கண்மணி பார்த்து பயந்துட்டியா? அப்படி இல்ல மாப்பிள, அடிச்சது ஒரு ஆளா இருந்தா பதிலுக்கு ஒரு அடியாவது திருப்பி அடிச்சிருப்பேன். ஆனா அவங்கள போய் எப்படிடா? என்கிட்ட ஓடி வந்து சொல்லிருக்கணும். ஆனா நான் கேட்டு நீ மறைக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாப்பிள, நீங்க என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. ஆனா இது ராசாத்தி ஊரு. நாம இங்க வந்திருக்கிறது ராசாத்தி சிஸ்டருக்காக தான். கண்மணி அவங்க ரிலேட்டிவ். எனக்காக நீ ஏதாவது கேட்க போய் வேணாம் மாப்பிள. இது நமக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டுமே, மறந்துடலாம். டேய், உன் மேல ஒருத்தன் கை வைப்பாங்க, அனாதை நாய் திட்டுவாங்க, நான் மறந்துடணும். இந்நேரம் ரவுடி பேபி மட்டும் இங்க இருந்திருந்தா என்ன இருக்கும் தெரியும்ல? ஏன் ராசாத்தி இருந்திருந்தா மறந்துடலாம் விட்டுருவாங்களா? அப்படிலாம் சும்மா விட முடியாது. நீ எங்கள்ல ஒருத்தன். உன்னை ஏதாவது சொன்னா அது என்ன ரவுடி பேபி சொன்ன மாதிரி. வாங்க கூட. மாப்பிள மாப்பிள வேணாம் மாப்பிள, இது அவங்க ஊரு, பெரிய கூட்டம். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. சத்யா வேற இங்க இல்ல. இவ்வளவு நடந்தது தெரிஞ்சு நான் அமைதியா வந்தா ரவுடி பேபி என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க பாலிசி என்ன? தப்புன்னு தெரிஞ்சா உடனே தட்டி கேட்கணும். தட்டி கேட்கலன்னா அதான்டா தப்பு. வாடா. வணக்கம். மறந்துடாதீங்க, யாரும் மறந்துடாதீங்க. நீங்க எல்லாரும் ஓட்ட சூட்கேஸ் சின்னத்துக்கு தான் போடணும். நீங்க அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுத்து மறக்காம ஓட்டு போடணும். உங்கள் வேட்பாளர் உங்கள் வேட்பாளர். என்னம்மா, அந்த நரம்பி வருவான்னு பார்த்தா இவன் வரான். ஆமா, யாரா இருந்தா என்ன, நம்ம கிட்ட அசிங்கப்பட்டு போகணும்னு வழிய வரான். வரட்டும். நான் குடுக்க போற குடுல அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இவன் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். வாமா. என்ன? இவ யார் தெரியுமா? என் நண்பன், என் உயிர் நண்பன். பிச்சைக்காரனும் அனாதையோ கிடையாது. எவ்வளவு துணிச்சல் இருந்தா இவனை தப்பா பேசுனது இல்லாம இவன் மேல கை வச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? எங்க இருந்தோ வந்து எங்களையே சீண்டுனா எங்க கை என்ன பூ பறிக்குமா? அதான் நல்லா விட்டோம் ஒரு அரை. இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி தான் வருவான்னு பார்த்தேன். இத்தனை பேரு முன்னாடி அவள ஒரு இருக்கிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ வந்திருக்கியே. நான் வந்தனால அமைதியா நின்னு பேசிட்டு இருக்கேன். இதுவே அவங்க மட்டும் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாளா? என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேக்குற நிலைமையில நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. அவங்க கைதான் பேசிருக்கோம். என்ன சுத்தி எங்க ஆளுங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாக்குறல்ல. என் மேல கைய வச்சிருந்தா அவ கண்ணம் பேந்திருக்கும். என்ன மேல மேல பேச வைக்காதீங்க.
அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. என் நண்பனை தப்பா பேசினதுக்காகவும் அவனை அடிச்சதுக்காகவும் அவன்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. நான் அமைதியா போயிடுறேன். உன் பொண்டாட்டி இங்க வரணும், அவளை அசிங்கப்படுத்தணும்னு தான் நான் இவனை அடிச்சேன். ஆனா அவளுக்கு பதிலா நீ வந்து மாட்டிருக்க. உன்னை அசிங்கப்படுத்தின அவ வருவால, அவ வரணும், வர வைக்கிறேன். இது எங்க ஊரு. இங்க நிக்கிறவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி இந்த அநாத நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா மன்னிப்பு கேளு. மாப்பிள வேணாம் மாப்பிள, வா இங்கிருந்து போயிடலாம். டேய் விடுடா. இன்னைக்கு என்னாலும் சரி, பாத்துடலாம். இப்போ நான் மன்னிப்பு கேட்கலனா? ஓ மகாஜனங்களே, நான் யாரும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் தான் சத்யோட புருஷன். இவன் என்னோட நண்பன். இவனுக்கு இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இதுக்கான நியாயத்தை இப்ப நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஏய், என்னடா கூட்டத்துல வந்து கலாட்டா பண்றியா? மரியாதை எங்கிருந்து போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? என்ன ஆனாலும் சரி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன பேச விடு. இதுக்கு மக்கள் பதில் சொல்லு. மாப்பிள அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா இங்கிருந்து போலாம். டேய், நீ என்ன பயந்துட்டு இருக்க? விடுங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஊருக்கே வந்து என்னோட பிரச்சாரத்துல கலவரம் பண்ணுவேன்? உன் மருமக என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அதை நான் ஜனங்கிட்ட தான் கேட்பேன். ஏய், நான் ஒருத்தி இங்க பேசிட்டு இருக்கேன். என்ன மீறி ஜனங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ராசாத்தி ஜெயிக்கணும்னு ஏதாவது ஒரு டிராமா பண்ணி இந்த ஜனங்க முன்னாடி என் பேரை கெடுக்கணும்னு பாக்குறியா? இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இவங்க எல்லாரும் நடிச்சு துவம்சம் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. வா. அம்மா, இவன் யார் தெரியுமா? சென்னையில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? ஒரு போன் பண்ணா போதும் பெரிய பெரிய ஆபீசஸ்ல இருந்து மந்திரிங்க வரைக்கும் இவன் முன்னாடி வந்து நிப்பாங்க. இங்க மட்டும் இப்ப சத்யா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? டேய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் சொன்னேன், நீ கேட்டியா? எனக்காக வந்து இப்ப நீ உன் மேல கை வச்சாங்கடா. எப்படி நான் பார்த்து சும்மா இருக்க முடியும்? இவங்களை சும்மா விடக்கூடாதுடா, சும்மா விடவே கூடாது. டேய், இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா?
பெரியவங்க என்ன எதுன்னு விசாரிக்காம என் மேல கை வச்சது தப்பு. இது மட்டும் நீங்களா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா இங்க நடக்கிறதே வேற. உங்க மருமக தான் தப்பு தப்பா பேசியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. எங்க கூட்டத்துக்குள்ள புகுந்து ராசாத்திக்கு ஆதரவா இவன் நோட்டீஸ் கொடுப்பான். நான் அதை அமைதியா வேடிக்கை பார்க்கணுமா அத்தை? அதுக்காக நீங்க உன் மேல கை வைப்பீங்களா? ஆமா, அவ செஞ்சது தப்பே கிடையாது. நியாயம் கேட்க வந்துட்டான். பெருசா நியாயம். உனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதைய காப்பாத்திக்கணும்னா போ இங்க இருந்து போ. ராசாத்தி உங்க அம்மாவை நினைக்கிறாங்க, அதனால நானும் அப்படித்தான். என் அம்மா மாதிரி என் மாமியார் மாதிரி தான் உன்னை பார்க்கிறேன். அதனால நீங்க நடிச்சது நான் பெருசா எடுத்துக்கலங்க. ஆனா என் நண்பன் உன் மருமக அடிச்சதையும் பேசினதையும் என்னால மறக்க முடியாது. அதுக்கான பதில் இந்த எலெக்ஷன்ல தெரியும். அவங்க ரொம்ப தப்பானவங்க. அவங்கள பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறதுக்கான பலனை நீங்க சீக்கிரமா அனுபவிப்பீங்க. டேய் வா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் எதுக்காக பயந்தனோ அது இப்ப நடந்துருச்சு பாத்தியா? கண்மணி அரைஞ்சதோட எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். இப்ப எல்லாரும் முன்னாடியும் நீ அடி வாங்கிட்டிய மாப்பிள. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த அம்மா கைய ஐயோ இந்த நேரம் பார்த்து சத்தியா இல்லாம போயிட்டாங்களே. விட மாட்டேன்டா, நான் இதை விடவே மாட்டேன். நான் இப்பவே சத்யாக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இங்க நடந்த விஷயம் ரவுடி பேபி மட்டும் இல்ல, ராசாத்தி இனியன் யாருக்குமே தெரியக்கூடாது. அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அந்த கண்மணிக்கும் மரகதத்துக்கும் பதிலடி கொடுக்கணும். ராசாத்தியை ஜெயிக்க வச்சு பதிலடி கொடுக்கணும். போடா, என்ன அடிச்சுட்டாங்கன்னு உடனே நீ எப்படி துடிச்ச? ஏன் கண்ணு முன்னாடியே இப்ப உன்னை அடிச்சிருக்காங்க, நீ அமைதியா இருக்க சொல்றியா? டேய், அந்த கண்மணியாவது 4 அரை விட்டுக்கணும்டா. உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. நான் இதை சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விடவே மாட்டேன். நான் இப்பவே நடந்தது எல்லாத்தையும் சத்தியக்கிட்ட சொல்லலாம் போறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு இன்னும் புரியல? நீ என்ன அடிச்சு கொல்ற, நான் சந்தோஷமா செத்து போறேன். ஆனா என்னால முடியலடா. எதுக்காக இங்க வந்திருக்கோம்? ராசாத்தி ஜெயிக்கணும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்ய போய் எதுக்காக இங்க வந்தோமோ அது கெட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, ராசாத்தோட ஒரே கனவு அவன் மாமியார் வீட்டுல போய் வாழணும்ன்றதுதான். உதவி பண்றோன்ற பேர்ல ஒவ்வொருத்தரும் பண்ணிடக்கூடாது. இப்ப கூட நான் சொல்றது உனக்கு புரியல? இங்க பாரு, இன்னைக்கு இந்த ஊர்ல நடந்த விஷயத்த
யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு.